மம்தா பானர்ஜி பங்கேற்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவும் ஒரு ஆளுநருடைய வீட்டு நிகழ்ச்சியில பங்கேற்க கருத்து சொன்ன அண்ணாமலை இப்போ நேரெதிர் அரசியல் செய்யக்கூடிய சித்தாந்தம் ரீதியாகவும் ஒருவருக்கு ஒருவர் தாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கான காரணம் என்ன? அண்ணா, மம்தா பானர்ஜி அவர்கள் பங்கேற்றது ஒரு தனியார் விழா. நல்லா புரிஞ்சுக்கங்கண்ணா, ஒரு தனியார் நிகழ்வு. தனியார் நிகழ்வுக்கு மம்தா பானர்ஜி அவங்க வர்றாங்க, தனியார் நிகழ்வில் இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த தனியார் நிகழ்வில் இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல. அதற்கு பின்னாடி நான் போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாழ்த்திட்டு ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வர்றேன். தனியார் நிகழ்வு நல்லா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இது மத்திய அரசு இறந்து போன ஒரு மனிதனுக்கு, 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு தமிழ் மண்ணில், நம்முடைய சொந்த மண்ணில் ஒரு மரியாதை செய்யறாங்க. மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் வந்துறாங்க. இது அது எப்படிங்கண்ணா சமம்? உதாரணத்துக்கு நான் கேட்கறேங்கண்ணா, எனக்கு தெரியும் எப்படிங்கண்ணா சமம். தனியார் நிகழ்வு, நான் நாளைக்கும் போகலாம், நாளானிக்கும் போகலாம். அவர்கள் இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல. அது ஒன்று. இறந்து போன மனிதருக்கு கூட ஒரு மரியாதை செய்வதிலும் நான் அரசியல் பேசுவேன், அதிலே ஆளுமையை காட்டுவேன். ஐ எம் வெரி சாரிங்கண்ணா. தமிழ்நாடு அரசியல் இப்படித்தான் போகணுமா? மக்கள் மெச்சூரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இன்னும் 30 வருஷமா அந்த கத்தி சண்டையை நானும் போடுவேன். நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன், நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னை அரெஸ்ட் பண்ணு. இதே மாதிரி போனா எங்க போய் முடியுங்கண்ணா? அது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரிந்திருந்த தலைவர்களை ஒன்றிணைக்கிறதுலாம் வந்து அந்த கட்சியில சில கருத்துக்களை முன்வைக்கிறது. அதை மறைப்பதற்காக இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து எடப்பாடி பழனிசாமி ஆனா அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்கறாங்கண்ணா. ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவங்ககிட்ட ஒரு பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இஸ் எக்ஸ்பெக்டட் அண்ணா. பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. காரணம், தமிழகத்திற்காக ஒரு விஷயத்தை இணைஞ்சு நிக்கணும். நமக்குள்ள சண்டை போற நேரத்தில் சண்டை போட்டுக்கலாம், அது வேறங்கண்ணா. இது ரெண்டையும் நாங்க ஒன்னா பார்க்கணும்னு நினைக்கிறோம். நேற்று கலைஞர் மெமோரியல் அவர்களுக்கு நாங்க எல்லாம் போயிருந்தோம். ஏனாங்கண்ணா, நாங்க ராஜ்நாத் சிங் அவங்க வரும்போது இல்லைங்க ஐயா, எங்களுக்கு உங்களுக்கு மாறுபட்ட சித்தாந்தம் இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க ஐயா, நானும் முருகன் ஐயாவும் வரல, நாங்க போய் கலைவாணர் ரங்கத்தில் போய் நின்னுக்கிறோம். எப்படிங்க நான் சொல்ல முடியும்? மனிதன் மறைந்திருக்கின்றார், அவருடைய இடத்திற்கு போறாங்க, மரியாதை கொடுக்கறாங்க. கட்சியாக எங்களுக்கு 1008 விமர்சனங்கள் இருந்தாலும், எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும், மாநில தலைவராக தட் இஸ் மை லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். என் கடமை அது. போய் ஆகணும், அங்க போய் நீங்க இருக்கணும், அந்த மரியாதையை நீங்க கொடுக்கணும். இதெல்லாம் கூட அரசியல் பண்ணணும், இதில் எல்லாம் கூட நான் பேசணும்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அப்ப தமிழ்நாடு வெறும் அரசியல் மட்டும் சண்டையே போட்டுட்டு இருந்தா மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும்? சரி, நாளைக்கு ஜெயலலிதா அம்மாக்கு இதே போல உயரிய கௌரவம் கிடைக்குது, அன்னைக்கு திமுக இதே மாதிரி பிஹேவ் பண்ண என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்கன்னா. தலைவர்கள் இருக்கும் பொழுது சண்டை போட்டார்கள், அதை விடுவாங்கண்ணா. சண்டை போட்டாங்க, எல்லாரும் போட்டாங்க. எல்லா ஜெனரேஷன்லயும் அந்த ஃபைட் இருந்துச்சு. அந்த ஃபைட்னால தமிழ்நாடு முன்னாடி போச்சு. அதுல எந்த மாற்று கருத்துல சண்டை போட்டாங்க, ஆக்கப்பூர்வமான அரசியல் இருந்துச்சு, கைது பண்ணாங்க, அதெல்லாம் விடுங்கண்ணா. அது காலத்தினுடைய கட்டாயம் செஞ்சாங்க, காலம் மறைந்து விட்டது, அவங்களும் மறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கும் நான் அதை கண்டினியூ பண்ண போறேன்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த சண்டையை கொண்டு போனா இதில் பாதிக்கப்படுபவர்கள் தமிழ்நாடு மக்கள் என்பதை எல்லா அரசியல் கட்சிகளும் பெருந்தன்மையாக உணர்ந்து கொள்வார்கள் என்பது எங்களுடைய கருத்து.